ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மற்றவங்களை பற்றினது இல்லை, உங்களை பற்றினது தான். நாம் அடிக்கடி ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம், கர்மா இஸ் பூமராங்குன்னு. கர்மானா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அதோட விதிகள் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நான் உங்கள் மென்டார் சதீஷ் அண்ட் வெல்கம் டு தி பேப்பர் மென்டார்ஸ். வாட் இஸ் கர்மா? பெரும்பாலான மக்கள் கர்மானா அது ஒரு தண்டனைன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தினா ஏதோ ஒன்று உங்களை கஷ்டப்படுத்தும். நீங்கள் பொய் சொன்னால் யாராவது உங்ககிட்ட பொய் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. கர்மானா பழி வாங்குறதில்ல, அது ஒரு ரிஃப்ளெக்ஷன். இது உங்களை அழிக்க வரல, இது உங்களை சமநிலைப்படுத்தவும் கற்றுக் கொடுக்கவும் நீங்கள் எதை வெளிப்படுத்துகிறீங்களோ அதையே உங்களுக்கு திருப்பி கொடுக்க வருது. கர்மாங்கிறது உங்கள் நோக்கங்கள், செயல்கள், எண்ணங்கள், நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க பொறுத்து தான் அது நடக்கும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கர்மா நினைவில் வச்சுக்கும். உங்கள் செயலுக்கு பின்னால் உள்ள உண்மை, உங்கள் புன்னகைக்கு பின்னால் உள்ள நோக்கம், உங்கள் மௌனத்திற்கு பின்னால் உள்ள சோகனம், அது எல்லாத்தையும் கவனிக்கும். நீங்கள் எதை சாதிக்கிறீங்க என்பதில் கர்மாவுக்கு அக்கறை இல்லை, ஆனால் அதை எப்படி சாதிக்கிறீங்க அதை பார்க்குது. ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நன்மை மட்டும் செய்யுங்க. அதுக்கான பலன் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்மாவின் கணக்கில் அது எப்போவுமே வீணாவதில்லை. கர்மாவின் 7 மாற்ற முடியாத விதிகள். விதி 1, காரணம் மற்றும் விளைவு விதி. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதையே அறுவடை செய்வீங்க. இதுவே அனைத்து கர்மாக்களுக்கும் அடிப்படை. நீங்கள் ஒரு கருத்தை சிந்திக்கும் போது, ஒரு வார்த்தையை சொல்லும்போது நீங்கள் ஒரு விதையை விதைக்கிறீங்க, மண்ணில் இல்லை, உங்கள் சொந்த எதிர்காலத்தில். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஏன் என் வாழ்க்கை மட்டும் இவ்வளோ வேதனையாக இருக்குது, என்னை சுற்றி மட்டும் ஏன் இவ்வளோ டாக்ஸிக் பீப்புள் இருக்காங்கன்னு. ஆனால் கடந்த 10 வருஷத்தில் எந்த மாதிரியான விதைகளை நீங்கள் விதைச்சிருக்கீங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னு யாருமே யோசிக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், கார்பரேட் கம்பெனியில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு. அவர் மேலே வரணுன்றதுக்காக மற்றவங்களை மிதித்து பொய் சொல்லி ஏமாற்றி அடுத்தவங்க உழைப்பை உறிஞ்சி நல்ல பொசிஷனுக்கு போகிறாரு. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவனை சுற்றி இருக்கவங்களுக்கும் அவனுக்கு அதையே பண்ணுறாங்க. அவன் ஏமாற்றப்படுறான், அவன் மேலே பழி சுமத்துறாங்க. அவனுடைய சொந்த நடத்தையே அவனுடைய சூழலாக மாறுது. அவன் கடந்த காலம் அவனுடைய நிகழ்காலமாக மாறுது. ஸோ கர்மா உங்களை தண்டிக்கலை, நீங்கள் எதை விதிச்சிங்களோ அதையே உங்களுக்கு திருப்பி தருது. விதி 2, நோக்கத்தின் விதி. நீங்கள் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்கிறத விட அது எந்த நோக்கத்தோடு செஞ்சுருக்கீங்க தான் ரொம்ப முக்கியமே. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஏழை மனுஷனுக்கு பணம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி ஒரு பெருமைக்காக மட்டுமே செஞ்சுருந்தீங்கன்னா அது உதவியில், அதுக்கு பேர் ஈகோ. கர்மா நீங்கள் எதை கொடுக்குறதையும் பார்க்கும், அதுக்கு பின்னாடி இருக்கும் நோக்கமும் அதுக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி எதிர்பார்ப்பு இல்லாமல் முழு மனசார பண்ணுங்கள். விதி 3, தி லா ஆஃப் தி மிரர். பொதுவாக நம்ம கர்மானா ஒருவருக்கு கெடுதல் செஞ்சால் நமக்கும் கெடுதல் நடக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் கர்மானா அது ஒரு வைப்ரேஷன். நீங்கள் மனசுக்குள்ளே உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதே போல் சூழல் தான் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் அவனை மதிக்கலைன்னா அவனை மதிக்காத மனிதர்களை மட்டும்தான் அவன் ஈர்ப்பான். அடுத்தவங்க என்னை ஏன் மதிக்கலைன்னு குத்தம் சொல்கிறதுனால பலன் இல்லை. அதுக்கு பதிலாக நான் ஏன் என்னை மதிக்கலைன்னு அவனுக்குள்ளே கொஸ்டின் கேட்க வேணும். விதி 4, சேமிப்பு விதி. எதுவுமே என்றும் தொலைந்து போகிறதில்ல. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்கள் அண்டு கெட்ட விஷயங்கள் கர்மா கணக்கில் சேமிக்கப்படுது. எதுவுமே மறைஞ்சு போகிறதில்ல. உங்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் வெறும் அதிர்ஷ்டம் இல்லை, அதே போல் உங்களுக்கு நடக்கிற துன்பங்கள் எதுவும் அநீதியும் இல்லை. இது எல்லாமே சேர்த்து வச்சு தான் கர்மா உங்களுக்கு திருப்பி தருது. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் கர்மான்றது ஒரு பேங்க் போல், இங்கே எல்லாமே பதிவு செய்யப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பணக்காரர் அவர் கடைக்கு வெளியே பிச்சை எடுத்துகிட்டு இருந்த ஒரு மூதாட்டியை அவமானப்படுத்துகிறாரு. அந்த மூதாட்டி உணவு மட்டும் தான் கேட்டாங்க, பணத்தை இல்லை. ஆனால் அவரும் அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாரு. 20 வருஷம் கழிச்சு அதே பணக்காரர் ஒரு மோசடியில் ஒரு தொழிலை இழக்கிறாரு. வாழை வீடு இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், உதவி கேட்டு ஒரு ஹோட்டலுக்கு வெளியே உட்காந்துருக்காரு. அப்போது அந்த பக்கம் வந்த ஒருத்தர், உங்களை பார்க்க ஒரு முறை என் தாயை அவமானப்படுத்திய நபர் போல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. விதி 5, தி லா ஆஃப் ஸ்போக்கன் எனர்ஜி. உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிவரும் அந்த நொடியே கர்மா உருவாகுது. கர்மா நீங்கள் செய்கிற செயல் மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசும் வார்த்தைகளும் இருக்குது. நம்ம பேசுறதுனால நல்ல விஷயங்கள் இருக்கும், கெட்ட விஷயங்கள் இருக்கும். சில வார்த்தைகள் நம்ம மனசை ரொம்ப காயப்படுத்தும். அதனால் நீங்கள் பேசும்போது கூட கவனமாக பேசுங்க. விதி 6, லா ஆஃப் ரியாக்ஷன். மற்றவங்க உங்களை காயப்படுத்தும் போது நீங்கள் என்ன செய்கிறீங்க பொறுத்து தான் உங்கள் எதிர்கால கர்மா உருவாகுது. எல்லாருமே மற்றவங்க செய்கிற தவறை தான் கவனிக்கிறாங்க. அவன் என்னை ஏமாற்றிட்டா, என்னை யூஸ் பண்ணிட்டான்னு. நீங்கள் காயப்படுறதுனால உங்களுக்கு கர்மா நடக்கிறதில்ல. அதுக்கு பதிலாக அந்த காயத்திற்கு நீங்கள் அவங்கள என்ன பண்ணுறீங்க பொறுத்து தான் கர்மா உருவாகுது. நீங்கள் அவங்கள பழி வாங்கினீங்களா, இல்லை காயப்படுத்தினீங்களா? ஒருவேளை நீங்கள் அப்படி செஞ்சுருந்தால் உங்கள் வழியிலேருந்து ஒரு புதிய கர்மாவை நீங்கள் உருவாக்குறீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் எதுவுமே பேசாமல் பழி வாங்காமல் இருந்தீங்கன்னா கர்மா உங்களுக்கு நல்ல விஷயங்களையுமே கொடுக்கும்.
விதி 7 தி லா ஆஃப் ரிலீஸ். சில நேரங்களில் நீங்கள் சரியான விஷயங்களை செஞ்சுருப்பீங்க, நீங்கள் அன்பாக இருந்திருப்பீங்க, ஆனாலும் உங்கள் பெயின் போகாமல் இருந்திருக்கும். பல நினைவுகள் உங்களை வாட்டும். கர்மா உங்களுக்கு எந்த வகையிலும் உதவலும் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, கடந்த காலம் மாறணும் காத்து இருந்தாலே கர்ம வினையை குணப்படுத்த முடியாது. அதை நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறதுனால தான் குணப்படுத்த முடியும். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம விட்டுட்டாங்களா, உங்களை மதிக்காமல் விட்டுட்டாங்களா, நீங்கள் புதிய மாற்றங்களுக்கு இடம் கொடுக்குற வரைக்கும் கர்ம வினையால் புதிய ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியாது. கர்மா மற்றும் எண்ணங்களின் வலிமை. உங்கள் பிரார்த்தனைக்கு பின்னால் உள்ள எண்ணங்களின் மூலமே அனைத்தும் நடக்கிறது. கர்மா உங்கள் வார்த்தைகளை விட எமோஷன்ஸ்க்கு அதிகமாகவே பதிலளிக்கும். நீங்கள் எனக்கு வெற்றி வேணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி என்னை அவமானப்படுத்தினவங்கள நான் அவமானப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கர்மா உங்களுக்கு அந்த வெற்றியை தராது. அதுக்கு பதிலாக நான் வெற்றி பெற வேணும், அதன் மூலமாக என்னால் பல பேருக்கு உதவ முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா கர்மா அதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு தரும். உங்கள் கர்மாவை சரி செய்யுங்க. உங்கள் கடந்த காலத்தை சுத்தம் செய்து எதிர்காலத்தை உருவாக்குவது எப்படி? நம்ம அனைவருமே தப்பு செஞ்சுருப்போம், பொய் சொல்லியிருப்போம், காயப்படுத்தியிருப்போம், சில நேரங்களில் தெரிஞ்சு பண்ணியிருப்போம், அது தெரியாமல் கூட பண்ணியிருப்போம். உங்களால் அதை அழிக்க முடியாது, ஆனால் சுத்தப்படுத்த முடியும். ஸோ இதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த 7 லாவை ஃபாலோ பண்ணி நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க.